தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளிகள் 9 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை எனும் கோவை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம். தமிழ்நாடே எதிர்நோக்கி இருந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளிகள் 9 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியிருக்கும் கோவை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்திருக்கும் பெரும் ஆறுதலாகும். பல்வேறு அரசியல் நெருக்கடிகளும் அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் மத்தியில் பிறல் சாட்சியாக மாறாமல் நெஞ்சுரத்தோடும் துணிவோடும் நீதிமன்றத்தில் சாட்சியளித்து நீதியின் பக்கம் நின்ற பெண்களின் செயல்பாடு போற்றத்தக்கது. நினைத்து பார்க்கவே முடியாத பாலியல் கொடூரங்களை நிகழ்த்திய அந்த கொடூரர்களுக்கு தண்டனை உட்படுத்தப்பட்டிருப்பது மிக சரியான முடிவாகும். அண்ணா அடிக்காதீங்க அண்ணா என பாலியல் குற்றவாளிகளிடம் சிக்குண்டு கதறிய தங்கையின் அழுகுரலும் விம்மலும் இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவளின் அண்ணனாக இந்த தீர்ப்பை முழு மனதோடு ஏற்கிறேன். சக உயிரான பெண்ணை காக்காமல் மண்ணை காக்க போராடி பயனென்ன? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்தேறிய இப்பாலியல் வன்கொடுமை அதிகார வர்க்கமும் காவல்துறையும் குற்றவாளிகளை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட பெண்களை அச்சுறுத்தவுமே முனைந்தன. பலதரப்பட்ட தரப்பிலும் போராட்டங்கள் வெடித்தன. அரசியல் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட பிறகு வழக்கை ஒன்றிய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றியது அன்றைய அதிமுக அரசு. அன்றைக்கு குற்றவாளிகளை காப்பாற்ற துணை நின்ற அதிமுக இன்றைக்கு தாங்களால் தான் நீதி கிடைத்தது என சொந்தம் கொண்டாடி இதிலும் அரசியல் செய்ய முனைவது மிக இழிவானதாகும். அதனைப் போல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் எனும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வியை புறம் தள்ளி பின்புலத்தில் இருக்கக்கூடிய அதிகார புள்ளிகளை காப்பாற்ற திமுக அரசுக்கும் இதனை பேச எந்த தார்மீகமும் இல்லை. இவ்விவகாரத்தில் திமுக அதிமுக அறிக்கை தொடுத்து ஒருவரையொருவர் மாறி மாறி குற்றஞ்சாட்டி கொண்டு அரசியல் லாபமீட்ட முற்படுவது வெட்கக்கேடாதாகும். இவ்வழக்கில் கிடைக்க பெற்றிருக்கும் நீதியானது நியாயத்திற்காக போராடிய பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் துணிந்து நீதிமன்றத்தின் படியேறிய பெண்களுக்கும் கிடைத்திருக்கும் வெற்றியாகும். இத்தீர்ப்பின் மூலம் பெண்களை போகப்பொருளாக எண்ணி அத்துமீற நினைக்கும் அத்தனை பேருக்கும் பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் அமைய வேண்டும். ஆகவே மரணம் வரை வாழ்நாள் தண்டனை கிடைத்திருப்பது தீர்ப்பின் மேல்முறையீடுகளில் நீர்த்து போகாமல் இருக்க வலுவான சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டுமெனவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கவும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என அண்ணன் சீமான் அவர்கள் பதிவிட்டுள்ளார். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.